ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கு பிறகு கடம்பூர் அரண்மனையை தீ வச்சு கொளுத்துறாங்க. அந்த நெருப்புல இருந்து கரிகாலருடைய உடலை மீட்டு அத மலையமான் கிட்ட ஒப்படைக்கிறான் வந்தியத்தேவன். 3 வருஷமா கரிகாலனை பார்க்கணும்னு அவனுடைய பெற்றோர்கள் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி அவனுடைய உடலையாவது பார்க்கட்டும்னு மலையமான் கரிகாலனுடைய உடலோட தஞ்சைக்கு பயணமாகிறாரு. அதே சமயத்துல செம்பியன் மாதேவி நம்பியாண்டார் நம்பிய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க ஆழ்வார்க்கடியானும் போயிருக்கான். கரிகாலர் இறந்த செய்திய செம்பியன் மாதேவி கிட்ட அவன் தெரிவிக்கிறான். அத்தோட கரிகாலருடைய மரணத்துல தனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறதாகவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போறதாகவும் சொல்லிட்டு செம்பியன் மாதேவி கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அவன் புறப்பட்டு போறான். இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 5வது பாகமான இறுதி பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 43 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 44 மலை குகையில். கொள்ளிடத்தின் தென்கரையை அடைந்ததும் ஆழ்வார்க்கடியான் மேல் திசை நோக்கி போனான். கொள்ளிடத்தின் உடைப்பினால் எங்கும் வெள்ளக்காடாக இருந்ததை பார்த்தான். பிறகு அவன் திருப்புறம்பியத்தை அடைந்தான். அந்த ஊர் மட்டும் அவ்வளவு வெள்ளத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருந்ததை பார்த்து வியந்தான். அங்கே இருந்த பள்ளிப்படை காட்டை நெருங்கினான். அங்கே புயலினால் பல மரங்கள் சாய்ந்து விழுந்திருந்த போதிலும் அவன் ஒளிந்து பார்ப்பதற்கு வேண்டிய அடர்த்தி இல்லாமல் போகவில்லை. அவ்விதம் பார்த்தபோது பள்ளிப்படை கோயில் வாசலில் ஆண்கள் 3 பேரும் ஒரு பெண்ணும் நின்று பேசுவது தெரிந்தது. நன்றாக உற்று பார்த்தபோது எல்லாரும் அவனுக்கு முன்னாலேயே தெரிந்தவர்கள் என்று அறிந்தான். அதே பள்ளிப்படை காட்டில் முதலில் சதி ஆலோசனைக்காக கூடியவர்களில் இந்த 3 ஆண்களும் இருந்தார்கள். ஒருவன் சோமன் சாம்பவன், இன்னொருவன் கிரமவித்தன், 3வது ஆள் இடும்பன்காரி. பெண் படகோட்டி கொண்டு வந்த முருகையனுடைய மனைவி. அவர்களில் இடும்பன்காரி மற்றவர்களுக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அச்செய்தி அவர்களுக்கு உற்சாகத்தை அளித்ததாக தெரிந்தது. சரி, அப்படியானால் நாமும் பச்சைமலை அடிவாரத்துக்கு உடனே புறப்படலாம். போய் சேர 2 நாள் பிடிக்கும் என்று சோமன் சாம்பவன் கூறியது ஆழ்வார்க்கடியானின் காதில் விழுந்தது. அவர்களுக்கு முன்னால் தான் அங்கிருந்து புறப்பட்டு விடலாம் என்று எண்ணி ஆழ்வார்க்கடியான் திரும்பினான். அவனுடைய மார்புக்கு நேரே சிறிய கத்தியை கண்டு திடுக்கிட்டான். அதை பிடித்திருந்த கை பூங்குழலியின் கை என்று தெரிந்தது. திகைப்பு நீங்கியது. இருவரும் ஒருவரையொருவர் தெரிந்து புன்னகையினால் தங்கள் வியப்பை தெரிவித்துக் கொண்டார்கள். சதிகாரர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு ஆழ்வார்க்கடியான் பூங்குழலியிடம், நீ தஞ்சாவூரிலிருந்து இங்கே எப்படி வந்தாய்? எதற்காக வந்தாய் என்று கேட்டான். நான் பழி வாங்குவதற்காக வந்தேன் என்றாள் பூங்குழலி. என்ன பழி? எதற்காக என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இவர்களிலே ஒருவன் என் அத்தையை கொன்றுவிட்டு ஓடி வந்த பாதகன். அப்பாதகனை விடாமல் பின்தொடர்ந்து இவ்விடத்தில் வந்து பிடித்தேன். இங்கே இன்னும் 3 பேர் அவனுக்கு முன்னால் வந்திருந்தார்கள். அதிலும் என் அண்ணன் மனைவியை அவர்களுடன் பார்த்ததும் நான் திடுக்கிட்டு போனேன். அதற்குள் நீ ஒருவன் வந்து குறுக்கிட்டாய். இப்போது என்ன செய்யலாம்? நீ எனக்கு உதவி செய்வதாயிருந்தால் இவர்களை விடாமல் தொடர்ந்து போய் என் அத்தையை கொன்றவனை கொன்றுவிட்டுத்தான் வருவேன் என்றாள் பூங்குழலி. ஐயோ பாவம்! உன் அத்தை என்றால் அந்த ஊமை ராணி மந்தாகினிதானே? அவளை எதற்காக இவர்களில் ஒருவன் கொன்றான் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். அத்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொல்லவில்லை. சக்கரவர்த்தியை கொல்வதாக நினைத்து அவர் மேல் இருந்த வேலை என் அத்தை தாங்கிக் கொண்டாள் என்றாள். ஓ, அப்படியா? ஊமை ராணி தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியை காப்பாற்றினாளா? இதெல்லாம் எப்படி நடந்தது? சற்று விவரமாக சொல், கேட்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். விவரமாக சொல்லுவதற்கு இதுதானா சமயம்? அவர்கள் தப்பித்து போய்விடுவார்களே என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, அவர்கள் போகும் இடம் எனக்கு தெரியும். எதற்காக, யாரை சந்திப்பதற்காக போகிறார்கள் என்று ஊகித்துக் கொண்டேன். வழியிலேயே அவர்களை தடை செய்யாமல் இருப்பது நல்லது. அவர்கள் போகும் இடத்துக்கு நாமும் போகலாம். அங்கே நான் தெரிந்து கொள்வதை தெரிந்து கொண்ட பிறகு நீ உன் பழியை முடித்துக் கொள்ளலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் புறப்படு. போகும்போதே தஞ்சாவூரில் நடந்ததையெல்லாம் உனக்கு விவரமாக சொல்கிறேன் என்றாள் பூங்குழலி.
இருவரும் கொள்ளிடத்தை படகின் மூலமாக கடந்து அக்கரையை அடைந்தார்கள். 3 தினங்கள் இரவும் பகலும் பிரயாணம் செய்த பிறகு பச்சை மலையின் அடிவாரத்தை அடைந்தார்கள். அந்த அடிவாரத்தில் அடர்ந்த காடு மண்டி கிடந்தபடியால் இவர்கள் தேடிச் சென்றவர்கள் எங்கே இருக்கக்கூடும் என்பதை லேசில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது திடீரென்று ஆந்தையின் குரல் ஒன்று கேட்டது. பதிலுக்கு மற்றொரு குரல் அதே மாதிரி கேட்டது. ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மலர்ந்தது. பூங்குழலிக்கு சமிக்ஞை மூலமாக பேசாமல் தன்னுடன் வரும்படி தெரிவித்தான். ஆந்தைகளின் குரல் கேட்ட இடத்தில் இடைவெளி தென்பட்டது. அங்கே 7-8 பேர் இருந்தார்கள். சிலர் நெருப்பு மூட்டி சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். முன்னமே அங்கே இருந்தவர்களும் புதிதாக வந்து சேர்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் ஏதோ வியப்பான செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முன்னமே அங்கே இருந்தவர்களில் ரவிதாசனும் ஒருவன். அவன் அப்போது புதிதாக அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கு சற்று தூரத்தில் இருந்த மலைக்குகை ஒன்றை சுட்டிக்காட்டி ஏதோ தெரிவித்துக் கொண்டிருந்தான். இதை ஆழ்வார்க்கடியான் கவனித்துக் கொண்டான். மெல்லிய குரலில், பூங்குழலி, நான் தேடி வந்தவர்கள் அந்த குகைக்குள்ளேதான் இருக்க வேண்டும். நான் மெல்ல குகைக்குள்ளே நுழைந்து பார்க்கிறேன். இவர்களில் யாராவது குகையை நெருங்கி வந்தால் நீ ஒரு குரல் கொடு என்றான். ஆந்தை கத்துவது போல் என்னால் கத்த முடியாது. குயில் கூவுவது போல கூவுகிறேன் என்றாள் பூங்குழலி. மலை குகைக்குள்ளே காற்றும் வெளிச்சமும் நுழைவதற்காக சில பெரிய துவாரங்கள் செய்யப்பட்டிருந்தன. ஆகையால் உள்ளே வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஆழ்வார்க்கடியான் ஒரு அபூர்வமான காட்சியை கண்டான். பெரிய பழுவேட்டரையர் காளாமுக சாமியார்களைப் போல் புலித்தோல் உடை தரித்திருந்தார். அவர் பக்கத்தில் மண்டையோட்டு மாலை கிடந்தது. அவர் உடம்பிலிருந்து ரத்தம் மிகவும் சேதாரமாகி இருக்க வேண்டும் என்று அவருடைய முகம் வெளுத்து போனதிலிருந்து ஊகிக்கும்படியாக இருந்தது. தரையிலே படுத்திருந்தவர் அப்போதுதான் சுயநினைவு பெற்று எழுந்து உட்கார முயன்றதாக தோன்றியது. ஏதோ பயங்கரமான கனவுலகத்திலிருந்து விழித்தெழுந்தவர் போல் காணப்பட்டார் அவர். அவருடைய கண்கள் திருதிருவென்று விழித்தன. அவருடைய பக்கத்தில் நந்தினி இருந்தாள். அவளுடைய ஆபரண அலங்காரங்கள் கலைய பெற்று தலைவிரி கோலமாக இருந்தாள். அவள் பழுவேட்டரையரிடம் பரிவும் பச்சாதாபமும் ததும்பிய குரலில், ஐயா, இந்த கஞ்சியை அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே ஒரு மண் பாத்திரத்தை அவரிடம் நீட்டிக் கொண்டிருந்தாள். பழுவேட்டரையர் அவளை திரும்பி பார்த்தார். அவருடைய முகத்தில் ஒரு கண நேரம் எல்லையற்ற இன்பத்துக்கு அறிகுறியான புன்னகை மலர்ந்தது. நந்தினி, என் பேரரசி, நீதானா இப்போது பேசினாய்? நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? மரணத்தின் வாசலுக்கு சென்றிருந்த என்னை நீயா திரும்ப கொண்டு வந்து சேர்த்தாய்? எனக்கு நினைவு வந்தபோது உன்னுடைய மலர் கையினால் என்னுடைய மார்பை தொட்டு பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியதே, அது உண்மையா? 3 ஆண்டு காலமாக என்னை தொடவும் மறுத்தவள் கடைசியாக மனமிறங்கி விட்டாயா? எங்கே கொடு, கஞ்சியை கொடு. உன் கையினால் கஞ்சியை கொடுத்தால் அதுவே எனக்கு தேவாமிர்தமாகும் என்றார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே நந்தினியின் கையில் இருந்த மண்பாண்டத்தை வாங்கிக் கொண்டவர் திடீரென்று அவளை வெறித்து பார்க்க தொடங்கினார். அடியோடு மாறிப்போன பயங்கரமான குரலில், அடி பாதகி, ராட்சசி, நீதானா? என்னை தொடுவதற்கு உனக்கு தைரியம் வந்ததா? என் நெஞ்சில் கத்தியால் குத்த பார்த்தாயா? அப்போது நான் விழித்துக் கொண்டேனா? இந்த பாத்திரத்தில் இருப்பது உண்மையில் கஞ்சிதானா அல்லது என்னை கொல்லுவதற்கான நஞ்சா? உன் கையால் கொடுப்பது தேவாமிர்தமானாலும் அது எனக்கு விஷம் அல்லவா என்று கூறிவிட்டு அந்த மண்பாண்டத்தை வீசி எறிந்தார். அது தடால் என்று குகைச்சுவரில் மோதி சுக்கு நூறாகி சிதறி விழுந்தது. அத்தியாயம் 45. விடை கொடுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் கோப வெறி நந்தினிக்கு எந்தவிதமான வியப்பையும் உண்டாக்கியதாக தெரியவில்லை. 3 ஆண்டு காலமாக அந்த மகாவீரரான முதுகிழவரை அவள் கையில் பிடித்த கயிற்றின் நுனியில் ஆடும் பாவையைப் போல் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தாள். முதலாக இன்றைக்கு அந்த கயிறு அறுந்துவிட்டது. அவள் சிறிதும் பதட்டம் காட்டாமல் எழுந்து பெரிய பழுவேட்டரையரின் முன்னால் நமஸ்கரித்தாள். உணர்ச்சி மிகுதியினால் தழுதழுத்திருந்த குரலில் அவள் கூறினாள், சுவாமி, என்னுடைய வார்த்தைகள் தங்களுக்கு தேனையும் தேவாமிர்தத்தையும் விட இனிப்பதாக பலமுறை சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் கொடுத்த கஞ்சியைப் போலவே என் வார்த்தைகளும் தங்களுக்கு நஞ்சினும் கசப்பாயிருக்கும். ஆயினும் கருணை கூர்ந்து தங்களிடம் இன்று இறுதி விடை பெறுவதற்கு முன்னால் சில வார்த்தைகள் சொல்ல அனுமதி கொடுங்கள். நான் பாதகிதான், ராட்சசிதான். 3 வருஷமாக தங்களை வஞ்சித்து ஏமாற்றி வந்தேன். வனாந்தரத்தில் அனாதையாக நின்ற என்னை அழைத்து வந்து அரண்மனையில் வைத்தீர்கள். பேரரசிகளும் இளவரசிகளும் எனக்கு மரியாதை செய்ய பண்ணினீர்கள். தங்கள் உயிருக்குயிரான சின்ன பழுவேட்டரையரிடம் விரோதித்துக் கொள்ளவும் துணிந்தீர்கள். இப்படியெல்லாம் என்னிடம் நம்பிக்கை வைத்து இணையில்லா சிறப்புகள் அளித்த தங்களை நான் வஞ்சித்து வந்தேன். அது உண்மைதான்.
என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே தங்கள் அரண்மனையில் வசித்து வந்தேன். தங்களுக்கு தெரியாமல் பல காரியங்களை செய்து வந்தேன். சதிகாரர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தேன். கந்தமாறன், பார்த்திபேந்திரன் போன்ற வாலிபர்களின் மதியை மயக்கி, அவர்களை என் காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொண்டேன். ஆனால் ஐயா, ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் தங்களை நான் வஞ்சிக்கவில்லை. தங்களை உலகமறிய மணந்த நாளிலிருந்து தங்களையே என் பதியாகக் கொண்டிருந்தேன். தங்கள் பழம்பெரும் குலத்துக்கு என்னுடைய ஒழுக்கத் தவறினால் சிறிதும் களங்கம் ஏற்படவில்லை. இனியும் நான் உயிரோடு இருந்தால் அத்தகைய களங்கம் தங்களுக்கு ஒரு நாளும் ஏற்படாது. நந்தினி, இது என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? என் குலத்துக்கு இனிமேல் ஏற்படக்கூடிய களங்கம் வேறு இருக்கிறதா? ஐயோ! என் கையினால், இந்த கையினால், அடி பாவி! வாள் ஒன்று வைத்திருந்தாயே, அது எங்கே? அதனால் என் கையை வெட்டிவிடு. எனக்கு நீ செய்யக்கூடிய உதவி அது ஒன்றுதான். இல்லை, இல்லை, வேண்டாம். இந்த கைக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. முக்கியமான வேலை இருக்கிறது. நான் கூறியதை உண்மை என்று நினைத்து அப்படி ஏதாவது செய்து விடாதே. பழுவேட்டரையர் இப்படி கூறிக் கொண்டிருக்கும் போதே, சுவாமி, அப்படியொன்றும் நான் செய்ய மாட்டேன். எத்தனையோ காலமாக நான் பழிமுழிக்க எண்ணியிருந்தவரின் பேரிலேயே அந்த வாளை என்னால் உபயோகிக்க முடியவில்லை. சமயம் நழுவி போய்விடுமோ என்று நான் பயந்து மதிமருண்டிருந்த நேரத்தில் தாங்கள் என் உதவிக்கு வந்தீர்கள். அடி பாதகி, உன் உதவிக்கா நான் வந்தேன்? என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? சண்டாளி, பெண் உரு கொண்ட பேயே! இந்த மாதிரி நேரும் என்று தெரிந்திருந்தால் நான் அங்கு வந்திருக்கவே மாட்டேன். தெய்வமே, கொள்ளிடத்து வெள்ளத்திலே நான் முழுகி தத்தளித்த போதே அந்த பாவி யமன் என்னை கொண்டு போயிருக்க கூடாதா? என்று பழுவேட்டரையர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, சுவாமி, தாங்கள் என் உதவிக்கு வரவில்லை. என்னுடைய காரியத்தில் தங்களை உதவி செய்யும்படி நான் கோரவும் இல்லை. ஆனால் விதியானது தங்களை என் உதவிக்கு நல்ல சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. ஆம் ஐயா, விதிதான் தங்கள் மனதில் என் ஒழுக்கத்தை பற்றிய சந்தேகத்தை மூட்டியது. நான் பழி முடிப்பதை தடுப்பது மட்டும் தங்கள் நோக்கமாயிருந்தால் பகிரங்கமாகவே வந்திருப்பீர்கள். நான் ஒழுக்கத் தவறு செய்து தங்களுக்கு துரோகம் செய்கிறேனோ என்று சந்தேகப்பட்டுத்தான் வேஷம் தரித்து ரகசிய வழியில் வந்தீர்கள். அந்த விஷயத்திலாவது தங்கள் சந்தேகம் தீர்ந்து போயிருக்க வேண்டும். இல்லாவிடில் இப்போதாவது தீர்த்து கொள்ளுங்கள். மனைவியும் கணவனும் வாழ்க்கை துணைவர்கள் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். நான் தங்களுக்கு உண்மையான பத்தினியாக இருந்தபடியால் தான் எனக்கு துணை செய்வதற்கு தக்க சமயத்தில் தங்களை விதி கொண்டு வந்து என்னிடம் சேர்த்தது. நந்தினி, போதும், நிறுத்து. உன்னுடைய வார்த்தைகள் என்னை சித்திரவதை செய்கின்றன. அதைக் காட்டிலும் என்னை ஒரே அடியாக கொன்று போட்டுவிடு. தடுப்பதற்கு கூட என் கையில் சக்தி இல்லை. உடம்பிலும் வலிவு இல்லை. வாளினால் கொல்ல உனக்கு தைரியம் இல்லை என்றால் உண்மையாகவே கஞ்சியில் விஷத்தை கலந்து எனக்கு கொடுத்து விடு. அரசே, என்னை மன்னியுங்கள். இல்லை, என்னை உங்களால் மன்னிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் மன்னிக்க இயலாதுதான். நாம் இருவரும் மறுஜென்மம் எடுத்து இந்த பூமியில் பிறந்தால் அப்போது இந்த பிறவியின் நினைவு ஒன்றும் நமக்கு இருக்காது. நான் தங்களை வஞ்சித்து தங்கள் அரண்மனையில் வாழ்ந்ததும், தங்களுடைய பொக்கிஷத்தின் பொருளை என்னுடைய பழிமுடிக்கும் காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதும், கடைசியாக கடம்பூர் அரண்மனையில் விதிவசத்தினால் நேர்ந்த விளைவும், இவை ஒன்றும் தங்களுக்கு நினைவு இருக்காது. எனக்கும் நினைவு இருக்காது. இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு நான் செய்த துரோகத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். மறுபிறப்பில் தங்களையே மணப்பேன். தங்களுக்கு உண்மையான வாழ்க்கை துணைவியாக இருப்பேன். இந்த வரத்தைத்தான் இனி இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் எல்லா தெய்வங்களிடமும் நான் வேண்டிக் கொள்ளப் போகிறேன். பெரிய பழுவேட்டரையர் இந்த வார்த்தைகளை கேட்டு உடலும் உள்ளமும் நெகிழ்ந்து, நந்தினி, நீ போய்விடு. உடனே இவ்விடம் விட்டு போய்விடு. இன்னும் சிறிது நேரம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் என் புத்தி பேதலித்துவிடும். என்னுடைய கடமையை கைவிடும்படி நேரிடும். இவ்வளவு காலமும் உன்னால் நேர்ந்த அனர்த்தங்கள் போதும். இனியும் என் புத்தியை சிதறடித்து பித்து பிடிக்கச் செய்யாதே. போய்விடு, இப்போதே போய்விடு என்றார். சுவாமி, மன்னியுங்கள். என்னுடன் வந்தவர்களின் யோசனையை நான் கேட்டிருந்தால் இதற்குள்ளே இந்த பச்சை மலையையும் கொல்லிமலையையும் கடந்து கொங்கு நாட்டுக்குள் நாங்கள் சென்றிருப்போம். ஆனால் தங்களிடம் பேசி விடை பெற்றுக் கொள்ளாமல் போக எனக்கு மனம் வரவில்லை. கடந்த 3 தினங்களாக தாங்கள் நினைவிழந்திருந்த காலத்தில் இந்த கையினாலேதான் தங்கள் வாயில் தண்ணீர் விட்டு காப்பாற்றி வந்தேன். 3 ஆண்டு காலம் தாங்கள் என்னை தங்கள் அரண்மனையின் பேரரசியாக வைத்து இணையற்ற பெருமை அளித்து வந்தீர்கள். அதற்கு கைமாறு இந்த ஜென்மத்தில் நான் செய்ய முடியாது. என்றாலும் இந்த 3 நாள் தங்களுக்கு என் கையினால் பணிவிடை செய்ய கொடுத்து வைத்திருந்தேன். இந்த நினைவு என் உயிர் உள்ள வரையில் எனக்கு திருப்தி அளிக்கும். போய் வருகிறேன் ஐயா, விடை கொடுங்கள் என்றாள் நந்தினி. நந்தினி, என்னிடம் ஏன் விடை கேட்கிறாய்? கேட்காமலே போய்விடு.
நீ இங்கே தாமதிக்க தாமதிக்க என் புத்தி தடுமாறிக் கொண்டு வரும். ஆம் சுவாமி, என்னை மறுபடியும் கொல்ல வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றினாலும் தோன்றிவிடும். தங்கள் கையினால் உயிர் துறக்கும்படி நேர்ந்தால் அதை அடியாள் பிறர்க்கரிய பாக்கியமாக கருதுவேன். ஆயினும் முதலில் என்னை கொல்லுவதற்காகத்தானே தாங்கள் மாறுவேடம் பூண்டு வந்தீர்கள் என்று கேட்டாள் அவள். எதற்காக மாறுவேடம் பூண்டு வந்தேன்? நீ ஏதோ ஒரு காரணம் கூறினாய். உன்னுடைய ஒழுக்கத்தை சந்தேகித்து உண்மையை கண்டுபிடிக்க வந்தேன் என்று கூறினாய். அது சரியல்ல. நான் பழுவேட்டரையனாக உன் முன் தோன்றி நீ 2 வார்த்தை என்னிடம் பேசிவிட்டால் என் மனம் இளகிவிடும் என்று பயந்துதான் அவ்வாறு வேடம் போட்டுக்கொண்டு ரகசிய வழியில் வந்தேன். உனக்கு பேசுவதற்கே இடங்கொடாமல் நீ பிரமித்து நிற்கும்படி உன் மீது கத்தியை எறிந்து கொல்ல எண்ணி வந்தேன். கடம்பூர் அரண்மனை வேலைக்காரன் இடும்பன்காரியை பயமுறுத்தி அவன் கையிலிருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டு வந்தேன். கிழவன் பழுவேட்டரையன் பொறாமை கொண்டு அவனுடைய இளம் மனைவியை கொன்றான் என்ற பழிச்சொல் பரவி ஊர் மக்கள் சிரிக்கக்கூடாது என்று நினைத்து காளாமுகனுடைய வேடத்தில் வந்தேன். ஆனால் சற்று முன் நீ கூறியது போல் நான் ஒன்று நினைக்க விதி வேறு ஒன்றாக இருந்தது. இனி ஒரு தடவை அத்தகைய முயற்சி என்னால் செய்ய முடியாது. ஆகையால் நீ போய்விடு. இதை மட்டும் சொல்லிவிட்டு போ. அச்சமயம் நான் வந்து குறுக்கிட்டிராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? உன்னுடைய நோக்கத்தை எப்படி முடிக்க எண்ணி இருந்தாய்? ஆம் சுவாமி, அதையும் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் காத்திருந்தேன். தாங்கள் தஞ்சைக்கு போகும்போது தங்கள் குல தர்மத்துக்கு என் கையினால் களங்கம் நேரிடாது என்று நான் உறுதி கொடுத்தேன். அதை நிறைவேற்ற பெரும் பிரயத்தனம் செய்தேன். மணிமேகலை, கந்தமாறன், வந்தியத்தேவன் இவர்களில் ஒருவர் மூலமாக என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று யுக்திகள் செய்தேன். முக்கியமாக மணிமேகலையை நான் அதிகமாக நம்பியிருந்தேன். வேறு ஒரு காரணத்துக்காக அங்கே மறைந்து நின்ற வந்தியத்தேவனை கொல்வதற்காக கரிகாலர் வெறி கொண்டு ஓடுவார். அப்போது மணிமேகலை அவரை கொல்லுவாள். மணிமேகலையின் மேல் குற்றம் சாராமல் இருப்பதற்காக வந்தியத்தேவன் நான் தான் கொன்றேன் என்று ஒப்புக்கொள்ளுவான். அதனால் பழையாறை குந்தவையின் பேரில் என் வஞ்சத்தை தீர்த்து கொண்டதும் ஆகும். இப்படியெல்லாம் நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இதற்கெல்லாம் அவசியம் ஏற்படவே இல்லை. இளவரசர் தன் கையினாலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இல்லை நந்தினி, இல்லை. கரிகாலர் தன் உயிரை தாமே மாய்த்து கொள்ளவில்லை. என்னை கூடவா ஏமாற்றப் பார்க்கிறாய்? சுவாமி, இடும்பன்காரியின் கத்தியை தாங்கள் அச்சமயம் எரிந்திருக்காவிட்டால் அடுத்த கணத்தில் கரிகாலர் தம்மை தாமே வீரபாண்டியன் வாளினால் மாய்த்து கொண்டிருப்பார். ஆமாம், ஒரு கணம் நான் தாமதித்து வந்திருந்தால் இந்த பெரிய துரோகச் செயலை செய்திருக்க மாட்டேன். அதற்கு மாறாக உன் பேரில் சந்தேகப்பட்டிருப்பேன். நந்தினி, விதிப்படி நடந்துவிட்டது. இனி அதை மாற்ற முடியாது. விதி ஒரு விதத்தில் எனக்கும் நல்லது செய்திருக்கிறது. இருவரும் இன்னொரு ஜென்மம் எடுத்தால் நீ என்னையே வாழ்க்கை துணைவனாக கொள்வதாக கூறினாயே, அதை காட்டிலும் இனிமையான வார்த்தைகளை நான் என் வாழ்நாளில் கேட்டதில்லை. உன்னிடம் கூட கேட்டதில்லை. என் ஆவி பிரியும் நேரத்தில் நான் அந்த வார்த்தைகளைத்தான் நினைத்து கொண்டு சாவேன். ஆம் நந்தினி, இந்த பிறவியில் இனி நீயும் நானும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முடியாது. ஆகையால் நீ போய்விடு. போவதற்கு முன்னால் நான் ஆத்திரத்தினால் கொட்டியது போக கஞ்சி மிச்சம் இருந்தால் கொடுத்து விட்டு போ. கஞ்சி இல்லாவிட்டால் கொஞ்சம் தண்ணீராவது உன் கையினால் கொடுத்து விட்டு போ என்றார் பழுவேட்டரையர். ஆகட்டும் ஐயா, இவ்வளவு கருணை செய்ததற்கு என் உயிர் உள்ள வரைக்கும் நான் நன்றி செலுத்துவேன் என்ற நந்தினி கூறிவிட்டு அடுப்பிலிருந்து கஞ்சி எடுத்து வரச் சென்றாள். ஆழ்வார்க்கடியான் அந்த சமயம் பார்த்து குகையிலிருந்து நழுவிச் செல்ல நினைத்தான். தெரிந்து கொள்ள விரும்பியதையெல்லாம் அவன் தெரிந்து கொண்டு விட்டான். இனி அங்கு இருப்பதில் உபயோகமில்லை. அபாயமும் உண்டு. இனிமேல் செய்ய வேண்டியதென்ன என்பதை பற்றி வெளியிலே போய் யோசித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே அவன் வெளியேறினான். அத்தியாயம் 46. ஆழ்வானுக்கு ஆபத்து. ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மலையடிவாரத்து மரத்தினடியில் உட்கார்ந்திருந்தார்கள். பெண்ணே, நான் வந்த காரியம் ஆகிவிட்டது. புறப்படலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, நீர் வந்த காரியம் ஆகிவிட்டதென்றால் நீர் போகலாம். நான் வந்த காரியம் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்றாள் பூங்குழலி. நீ அவனை தேடி கண்டுபிடிக்கவில்லையா? அந்த சதிகாரர்களின் கூட்டத்தில் அவன் இல்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இருக்கிறான். அவனை தரிசனம் செய்து புண்ணியம் கட்டி கொண்டு போவதற்காகவா நான் வந்தேன்? கொலைக்கு கொலை, பழிக்கு பழி வாங்குவதற்காக வந்தேன். அந்த பாதகர்களில் ஒருவன் மேல் மாடியிலிருந்து வேலை எறிந்து அன்பே உருவான என் அத்தையை கொன்றான். வாயினால் பேசத் தெரியாதவளும் ஒருவருக்கும் தீங்கு நினையாதவளும் வாழ்க்கையெல்லாம் துர்பாகியசாலியாக இருந்தவளுமான ஒரு பேதை பெண்ணை கொன்றான். சக்கரவர்த்தியும் அவருடைய ராணிமார்களும் தஞ்சை கோட்டை அதிகாரியான சின்ன பழுவேட்டரையரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவனை தப்பி ஓடும்படி விட்டுவிட்டார்கள்.
பூங்குழலி, சோமன் சாம்பவனை பிடிப்பதற்கு யாதொரு முயற்சியும் அவர்கள் செய்யவில்லையா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். வாழ்நாளெல்லாம் என் அத்தையை நிராகரித்த சக்கரவர்த்தி அப்போது அவளை மடியில் போட்டுக்கொண்டு அழுதார். அதை பார்த்து மற்றவர்கள் எல்லோரும் திக்பிரமை கொண்டு நின்றார்கள். கொலைகாரனை தொடர்ந்து நான் போகிறேன் என்றதும் சின்ன பழுவேட்டரையரும் எழுந்து வந்தார். ஆனால் சுரங்கப்பாதையில் அவர் திரும்பி போக நேர்ந்தது. சுரங்கப்பாதையில் நானும் அவரும் சென்றபோது இருளில் ஒரு ஓல குரல் கேட்டது. சின்ன பழுவேட்டரையர் அந்த குரல் வந்த இடத்தை நோக்கி பாய்ந்து அங்கே இருந்தவனை பிடித்துக் கொண்டார். இதோ கொலைகாரன் அகப்பட்டு விட்டான் என்று கூவினார். அப்போது இல்லை இல்லை, நான் கொலை செய்யவில்லை என்று ஒரு குரல் வந்தது. அது யாருடைய குரல் என்பது சின்ன பழுவேட்டரையருக்கு தெரிந்ததும் அவர் திகைத்து போய், ஐயோ, நீர் ஏன் இங்கு வந்தீர் என்று கேட்டார். பொக்கிஷம் எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றது இருளில் வந்த குரல். ஐயோ தெய்வமே, உம்மை யாராவது இங்கே பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? நீ அல்லவோ சக்கரவர்த்தியை கொல்ல முயன்றதாக எண்ணிக்கொள்வார்கள் என்றார் காலாந்தக கண்டர். சக்கரவர்த்தி செத்து போய் விட்டாரா என்று ஆவலுடன் கேட்டார் சின்ன பழுவேட்டரையருடைய அருமை மருமகரான மதுராந்தகத்தேவர். அசட்டு பிள்ளையே, என்னுடன் வா, யாரும் பார்ப்பதற்கு முன்னால் வா என்று சொல்லிக்கொண்டு காலாந்தக கண்டர் அவருடைய மருமக பிள்ளையின் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய்விட்டார். பிறகு நான் மட்டும் இந்த கொலைகாரனை தொடர்ந்து வந்தேன். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து என் நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பி போகச் சொல்கிறாயா என்று கேட்டாள் பூங்குழலி. பூங்குழலி, அதோ அந்த மலை குகையில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஆதித்த கரிகாலரை கொன்றவர். ஆனால் கரிகாலரை கொல்ல வேண்டுமென்று நினைத்து கொல்லவில்லை. வேறொருவரை கொல்ல நினைத்து எறிந்த கத்தி இளவரசரின் மேல் விழுந்து அவரை கொன்றுவிட்டது. அவரை கொலைகாரர் என்று சொல்ல முடியுமா? ஆழ்வார்க்கடியான் இப்படி கேட்டதும், வைஷ்ணவரே, என் மூளையை குழப்ப வேண்டாம். மலைக்குகைக்குள் இருப்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள். சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தஞ்சை அரண்மனையின் சர்வாதிகாரி, 64 விழுப்புண்களை தன் மேனியில் கொண்டிருக்கும் வீரர், இறை விதிக்கும் தேவர், குறுநில மன்னர் குழுவின் மாபெரும் தலைவர், நந்தினி தேவியின் கணவர், பெரிய பழுவேட்டரையர் அந்த மலைக்குகையில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கட்டியம் கூறுவது போல் கூறினான். அதே சமயத்தில் ரவிதாசன், ரேவதாசன், பரமேஸ்வரன், சோமன் சாம்பவன் முதலியவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பூங்குழலி சட்டென்று அப்பால் விலகி நின்றாள். ரவிதாசனின் கையில் குறுந்தடி ஒன்று இருந்தது. அதை ஓங்கிய வண்ணம் ரவிதாசன், அடே வேஷதாரி வைஷ்ணவனே, அன்பில் அனிருத்தரின் ஒற்றனே, கடைசியில் எங்களிடம் அகப்பட்டு கொண்டாயா? நாங்கள் செய்த 3 முயற்சியில் ஒன்றிலேதான் வெற்றியடைந்தோம். மற்ற 2லும் தோல்வியடைந்தோம். அந்த தோல்விகளை பற்றி எங்களுக்கு இனி கவலை இல்லை. 3 ஆண்டுகளாக தேடிக் கொண்டிருந்த உன்னை பிடித்து விட்டோம் அல்லவா? இந்த தடவை நீ எங்களிடமிருந்து தப்ப முடியாது என்றான். அந்த சமயம் பூங்குழலி ஆழ்வார்க்கடியானுக்கு உதவி செய்ய விரும்பி இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். அதே நேரத்தில் மலை குகையிலிருந்து தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணுருவம் ஓடி வருவதை பார்த்தாள். ஒரு கண நேரம் அவளை தன் அத்தை மந்தாகினி என்று எண்ணி பிரமித்து நின்றாள். பிறகு, இல்லை இல்லை, இவள் பழுவூர் ராணி நந்தினி என்று தெளிந்து கொண்டாள். இதற்குள் நந்தினி ஆழ்வார்க்கடியான் அருகில் வந்துவிட்டாள். ரவிதாசனுடைய ஓங்கிய கைத்தடியை தன்னுடைய கரங்களினால் தடுத்து நிறுத்தினாள். வேண்டாம், என் சகோதரனை ஒன்றும் செய்யாதீர்கள். ரவிதாசா, நான் உங்கள் ராணி என்பது உண்மையானால் தடியை கீழே போடு என்றாள். ஆழ்வார்க்கடியான் அப்போது, சகோதரி, உனக்கு நன்றி. ஆனால் இவர்களால் எனக்கு எந்தவித தீங்கும் செய்திருக்க முடியாது. நான் வணங்கும் தெய்வமாகிய நாராயணமூர்த்தி என்னை காப்பாற்றியிருப்பார் என்றான். ரவிதாசன் சிரித்துவிட்டு, எப்படி காப்பாற்றியிருப்பார்? அன்றைக்கு பிரகலாதனை காப்பாற்ற தூணிலிருந்து வந்தது போல் இன்று இந்த மரத்தை பிளந்து கொண்டு நாராயணமூர்த்தி வந்திருப்பாரா என்று கேட்டான். மந்திரவாதி, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதோ பார், சற்று தூரத்தில் தெரியும் ஐயனார் கோயிலை பார். அந்த கோயிலுக்கு முன்னால் 3 குதிரைகள் இருக்கின்றன அல்லவா? ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணையினால் அந்த 3 குதிரைகளும் உயிர் பெற்றுவிடும். அவற்றின் பேரில் வேல் பிடித்த வீரர்கள் ஏறிக்கொண்டு வந்து உங்களை சிறைப்பிடித்து என்னை காப்பாற்றுவார்கள் என்றான். ஆழ்வார்க்கடியான் மேற்கண்டவாறு சொல்லிக்கொண்டே கையினால் சுட்டிக்காட்டிய திக்கை அனைவரும் நோக்கினார்கள். தங்கள் கண்களை நம்ப முடியாமல் திண்டாடி போனார்கள். ஏனெனில் அந்த மண் குதிரை உண்மையாகவே உயிர் பெற்று அவர்களை நோக்கி பாய்ந்து ஓடி வந்ததாக அவர்களுக்கு தோன்றியது. ஒவ்வொரு குதிரையின் மேலும் வேல் பிடித்த வீரன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அத்தியாயம் 46 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.